ஹாய், என்னம்மா பண்ற? பாத்திரம் விளக்கி முடியலையா இன்னும்? இன்னைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெயிட் இல்லை, சும்மா சொன்னேன். அதாவது இன்னைக்கு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். உங்களுக்கு வருமானம் நான் தந்தே ஆவேன்னு தெய்வம் கூப்பிட்டுருக்குது. வீடு தேடி வந்து ஒருத்தவங்க கொஞ்சம் பழசு இருக்குது வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. பெரிய வருமானமா குட்டி வருமானமான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நம்மளையும் மதிச்சு வந்து கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? எதா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணும், ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும், நம்ம போயிட்டு வருவோம், நடந்தே போயிட்டு வருவோம்னு நினைச்சிருக்கோம். சரி, சமைச்செல்லாம் முடிச்சிட்டேங்க. வெஜிடபிள் பிரியாணி வச்சுட்டேன், அந்த பக்கம் இடியாப்பம் வச்சுட்டேன். இவரும் சாப்பிட்டாரு, சின்னவர் சாப்பிட்டாரு, பாத்திரத்தெல்லாம் விளக்காச்சு. பெரியவர் இருந்தால் எந்திரிக்கல, எந்திரிச்சிட்டு அவர் சாப்பிட்டு. இவரும் சாப்பிட்டாரா, நீ சாப்பிடலையாக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த குடி மாதிரி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே நின்றுக்கிட்டே அடிச்சிட்டேன். அப்படி நின்றுக்கிட்டு அடிச்சனால தான் இப்போ கூப்பிட்டு உடனே ஓடுற மாதிரி இருக்கு. உட்காந்து சாப்பிட நேரம் இல்லை இன்னைக்கு. ரைட். நாங்கள் அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர்றோம். என்ன தெரியல. பழசெடுக்க போன இடத்துல நிறைய பக்கத்துல கூப்பிட்டாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் கூட வியாபாரம் பார்க்கலாம்ல. பக்கத்துல கூப்பிட்டாங்க, இல்ல நாங்க வரமாட்டோங்கன்னு சொல்லிட்டு வர முடியும், பார்த்துட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நமக்கு போய் இன்னைக்கு வியாபாரம் காட்டுக்கு போயிட்டு வியாபாரம் காட்டுக்கு வேண்டாம் இங்கனேதான்னு சொன்னாங்க. இப்படியே இந்த கோலத்துல நம்ம இன்னைக்கு வியாபாரத்துக்கு. ஏன் இந்த கோலத்துக்கு என்ன குறை? தலையெல்லாம் சீவில கொண்டே போட்டிருக்கேன். பக்கத்துல தானே இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டே போட்டுக்கிட்டே போவேன். என்னங்க, சரி ரைட். நாங்க போய் வியாபாரத்தை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரோம். ஓகேவா? எங்களோட சேர்ந்து இன்னைக்கு வியாபாரம் பார்க்கலாம். வியாபாரம் எடுக்கிறத எடுங்கிறாங்க. நான் பேசி எடுக்கிறத எடுக்க சொல்றேங்க, இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னங்க பண்ணட்டும்? பேசி எடுக்கிறதுன்னு இல்ல, அந்த ஏன்னா பெரும்பாலும் அந்த வீட்டுல இருக்கிறது இப்போ லேடிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. நம்ம எடுத்தோம்னா அவங்க அப்படியே குறுக்குறுன்னு பாக்குறாங்க, டபக்குன்னு முகத்துல ஏதாச்சும் போட்டுக்கிறாங்க, அங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிருது. நம்ம வாட்டுக்கு எடுத்து ஒருத்தவங்க எடுக்க வேண்டாம், அவங்க அனுமதி இல்லாம அவங்க எடுக்க வேண்டாம். ஆனா என்ன எடுக்கலாம்ல? நீ மட்டும் எடுக்க, நீ தான் அவங்க பக்கத்துல போய் கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற. ஐயோ சேச்சி அப்படின்னு ஓடி போய் பேசிட்டு இருக்கிற. அல்ல பின்ன ரைட். பேசுறது பிரச்சனையா, கட்டி பிடிச்சு பேசுறது பிரச்சனையா? இதெல்லாம் பிடிச்சு பேச மாட்டாங்க. நம்ம வியாபாரத்துக்கு போற இடத்துல போய் கட்டி பிடிச்சா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறாரு. என்னங்க இல்ல வீண, நாங்க இப்படித்தாங்க அடிச்சுக்குவோம், அப்புறம் அழைச்சுக்குவோம். சரி ஓகேங்க, வாங்க போலாம். டயர்ட்ஸ். சாக்கடி தங்கம், இத்தனை சாக்கான்னு கேட்டேன். 2 சாக்கு தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இத்தனை சாக்கு இருக்கு. சாக்கு இல்லாட்டி எங்க ஓடி போய் சாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு என்னைய வரட்டுவேன். அதுவும் நெசந்தே, அதனால எடுத்துக்கிட்டு வரனால தப்பு இல்லை. துண்டு எடுத்துக்குவோம், ஆளுக்கு ஒரு துண்டை. இன்னைக்கு கால்நடையாக போகிறோங்க. ஏன்னா வீட்டு சந்துக்குடி போகிறோம். ரோட்டை சுற்றி வரணும்னா வண்டி எடுத்துகிட்டு போகலாம். எதுக்கு அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதனால நம்ம கையிலே எடுத்துகிட்டு கிளம்போம். பாத்துக்கிட்டு ஆமா, அப்புறம் கூட போய் இருந்துச்சுனா வச்சிட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போய்க்கிறது. இப்ப என்ன ராசு முத்து எத்தனை கிலோ இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு டவுட். ஆன் பண்ணி ஏறுங்க. நிறைய பேருக்கு டவுட்டா இல்ல உனக்கு டவுட்டா? எனக்கு அப்படி வச்சுக்கலாம். இல்ல என்ன அக்கா 68 வந்திருப்பேன் நேரம். நேத்து வேலைக்கு வேற போலையா? இப்ப உனக்கு எடையை செக் பண்ணணும், அதுக்கு என் பேரை சொல்லி ஏறுங்க. செருப்பை கழட்டி போட்டு ஏறுங்க. ஏ தங்கம், 77 தங்கம். 2 கிலோ கூட்டிட்டீங்களா? நான் பார்த்த அப்படி தெரியலடி, சாப்பிட்டுருக்கீங்கல்ல. அரே என்ன 2 கிலோவா சாப்பிட்டேன்? 76 இருந்தேன், இப்போ 1 கிலோ தானே கூடி இருக்கிறேன். 1 கிலோ இல்ல, 75 தான் இருந்தீங்க. சரி வாங்க, அப்படியே நான் பார்ப்போம். ஓம் நம சிவாயா. குறைச்சு காமிக்கணும். அதே 67 600 தான். என்ன ஏற்கனவே 200 இருந்தமா, இப்ப 400 கிராம் கூடி இருக்கமா. இப்ப நீயும் சாப்பிட்டு இருக்கலாமா? அல்ல திராசு சரியில்லைங்க, என்னை கூடவே காமிக்குது. ரைட். இப்ப போறதுக்குள்ள அவங்க சாப்பிட போயிருவாங்க. அவங்க ஏற்கனவே இது பண்ண வர சொல்லிட்டாங்களா? அது நமக்கானதே, யோசிக்க கூடாது. ரைட். இவன் வேற முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம பின்னாடியே வருவேன்னு நினைக்கிறேன். அப்பா பாரு போட வச்சிருக்காரு. அப்பா பாரு எவ்வளவு பாசமா கூப்பிடுறாரு. இந்த ஒரு சாக்கு தாங்க இருக்கு. அந்த இந்த ஸ்டவ்வெல்லாம் நம்ம வாங்கும்போது விலை, ஆனா கொடுத்தா ஒண்ணுமே இருக்காதுங்க. சில்லுங்க, எதுலையும் போகாது. அந்த பர்னர் வேணா போகும், அதுதான் இதுல போறதே, பாக்கி எதுவும் போகாது. கட்டிக்கிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்கை. இந்த 2 சேரும் ஒரு பிளாஸ்டிக்கும் தான் இருக்கு. இந்த 2 வருஷம்னா இரும்பு இருக்கு. சரி பார்ப்போம். இதுக்கு இவ்வளோ பெரிய சாக்கை தூக்கிட்டு வந்துட்டோம். கொடுப்பாங்கன்னு நினச்சோம். நம்ம என்ன நினச்சோம், கொடுப்பாங்கன்னு தான் நினச்சேன். மண்டை இந்த ஆட்டம் ஆடும்போதே கேமரா பிடிச்சிக்கிட்டு நிக்கிறியேன்னு கேட்க போறாங்க. இல்ல, அவருக்கு மண்டையில நல்ல வெயிட்னா நின்னுக்குறோம். 10 இங்க பாருங்க, சாக்கு தலையில வைக்க சொன்னதுக்கு எந்த பக்கம் சாக்கு வச்சிருக்கு பாருங்க. உங்க மண்டை நழுவி ஓடுறதுக்கு நான் எனக்கு எப்படி நிக்குது பத்தியா? நீ நல்ல சுருமாடு சுருட்டி தலையில வச்சுக்கிட்டாங்க, நல்ல கரகம் மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டாங்க. எனக்கு சாக்கு எங்க வச்சிருக்காங்க பாருங்க. இல்லைனாலும் தலையில வெயிட் நல்லா நின்றுங்க. சின்ன வயசுல இருந்து தண்ணி கூட வச்சு பழக்கம். இந்த கையில இப்படி எடுத்துட்டு வருமா, இந்த கையில தராசு.
அவங்க பாவம் கசாரை ஏற்றிக்கிட்டு வர்றாங்க, சேர் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. போட்டு போட்டு போங்க போங்க. எதுலையாச்சும் போமா. இந்த நாய்க்கு பயந்து இந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து போகணுமா இருக்குது என்ன. பின்னாடியே வந்து உக்காந்துக்குது அங்கனே இங்கங்கன்னு. அதனால தான் போ 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 வந்துட்டான். வந்தது முத்து என்ன பண்றாங்க, அவருடைய அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. ஆமா, இப்பதான் வந்தான், எடுத்து வச்சுட்டான். 300 ரூபா கொடுத்தாங்க அந்த வீட்டுக்கு. 300 ரூபா. ஆமா 300 ரூபா ரவுண்டா கொடுத்தாச்சு. 500 ரூபாய்க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். 500 ரூபா 800 சில்லற ரூபாய்க்கு வரும். ஏதோ 200 வராது, 500 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஆமா, கறி ஐட்டம் ஒண்ணுமே இல்ல. பிளாஸ்டிக்கும் 11 கிலோ இரும்பு தான் இருந்துச்சு. முக்கியமான பொருள்கள்லாம் அதுல ஒண்ணுமே இல்ல. புக்குக்கோ எதுவுமே கிடையாது. பிளாஸ்டிக் ரெண்டு பர்னர் தான் மிச்சம். 2 பர்னர். அது எவ்வளவு வரும்? மிஞ்சி போனா ஒரு 1/4 கிலோ வரும். 2 பர்னரும் சேர்ந்து. ஆமா, அவ்வளவுதான் வரும். அது மொத்தம் 500 ரூபாய்க்கு உள்ள வரும். 500 ரூபாய்க்கு உள்ள வரும். கிடைக்கிறத போதும் தான் வந்துட்டோம்ல. போனோம், நேரா போனோம். ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குன்னா. ஆமா, அரை மணி நேரம் கிடைச்சிருக்கு. ஆளுக்கு ஒரு 100 ரூபா. அன்னைக்கு செலவு காய்க்குச்சா, 1 கிலோ சிக்கன் காய்க்குச்சா. என்ன சுத்தி வர்றமா? சுத்தி நான் கேமராமேன் எடுக்கிறேன். எந்த ஆங்கிள் இங்க பாருங்க. ஏன்னா தனியா நீ மறுபடியும் அலசறதுக்காக வச்சுட்டேன். என்ன காரணம்? இங்க வெறும் பஞ்சா வர்ற அந்த துண்டை காமிச்சாங்க. அந்த துண்டு மாதிரி பொருள் நூலா வருது பத்தியா? அந்த பொருளை எல்லா துணியோடையும் போட்டு துவைக்க கூடாது. இப்போ துவைச்சாக்க இந்த வருது பஞ்சா ஒட்டிக்கிறது. பசங்களோட யூனிஃபார்ம் பேண்ட்ல எல்லாம் அப்படி ஆகி போயிருது. சரி, ஒண்ணும் இல்ல, இப்ப தனியா அலசி காயப்படும். அப்படி இல்லப்பா, ஒவ்வொரு வட்டமும் நம்ம தலக்கிட்டு அலசி தேவையில்ல. அதனால முன்னாடி இந்த மாதிரி போடாம இருக்கிறது நல்லது. சரி தங்க, இனி அந்த தப்பை நான் செய்யவில்லை. கருப்பு எல்லாம் நான் தனியா தான் போடுவேன். ஏதோ நேத்து 2-3 நாள்ல போட்டுட்டேன். உள்ள வந்து வரேன். நான் உள்ள வந்துட்டேங்க. நானும் வந்துட்டேங்க. ஐயா, இப்படித்தான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தியா? ஏன் சார்ந்தே ஐயோ ஐயா, இல்ல அவங்களும் நானும் ஒன்னாத்தே போனோம் ஒரு வீட்டுக்கு. அவர் எடுத்த மாதிரியே நானும் எடுத்தேன். அவர் முகத்தை பாருங்க, இப்படி வாடிட்டாரு என் தங்கம். எங்க அத்தை ஆப்பிள் ஜூஸ் மாதிரி வச்சிருந்துருக்காங்க. வாடி போச்சு இங்க முடி வேற நட்டுக்கு வேற நீட்டிட்டு. இல்ல விடுங்க, முடிதானே நட்டுக்கறிச்சு, அது ஒரு ஸ்டைலா இருக்கட்டும். ஆமா, இப்படியே எடுத்து நீ சத்தம் இல்லாம சிரிக்காம வேற எடுத்துட்ட பாரு. நானும் இப்ப தாண்டி தங்கம் பார்த்தேன். வீடியோ எடுத்தப்ப நெசந்த வீடியோ எடுத்தப்போ உங்க முகத்தை பார்த்து மண்டையே பாக்கல. இருங்க, இங்க கேக்குறீங்க நிறைய பேர், அக்கா கேரளாவுல சூடு இருக்காங்க. பயங்கர வெயில், நல்ல வெயில் கொளுத்துது. எனக்கு வேர்த்து இருக்கிறது தெரியுதா தெரியலையா? இப்ப இந்த மாசம் நல்ல வேர்வதான் வேர்க்குது. அட போமாங்கிட்டு என்னமா அப்படி தல, நீ இவ்வளவு நேரம் பாத்துட்டு எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிற பாரு தங்கம். நான் சுத்தி வரும்போதே நான் சவுட்டு பட்டேம்மா. இல்ல, உங்களுக்கு கிளியர் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் இப்படி முடி நட்டுக்கு நிக்குது. சரி விடுங்க ஐயா, அத்தே இவரெல்லாம் இன்னும் நிறைய வளர்த்து வச்சிருக்காருடா. நமக்கு அது முடி வளர்க்கறது நமக்கு பிடிக்காது எந்த நாள்லயுமே. ரைட்டு. சரிங்க, நாங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டு வேலையும் முடிச்சாச்சு. இனி நம்ம தக்க புக்குன்னு எனக்காச்சும் 2 காமெடி எடுத்து வைப்போம். நாளைக்கு ஷார்ட்ஸ் எடுப்போம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில எந்த வீடியோ விட்டாலும் எங்களுக்கு வியூஸ் வர போறது கிடையாது. அதனால எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்னைக்கு வேணாலும் திங்கக்கிழமை விட்டுக்கலாம். ஏன்னா திங்கக்கிழமை நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டோம்னா பேசவும் நேரம் இருக்காது, லென்த் வீடியோ போடுறதுக்கு நேரம் இருக்காது. அப்ப எடுத்து வச்சுக்கிட்டா எடுத்த வீடியோவை நம்ம திங்கக்கிழமை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நாங்க ட்ரை பண்றோம். ஏதாவது நல்ல காமெடியா யோசிச்சு இவங்க மண்டையில மூளை வேலை வாத்து. இப்பவே நட்டுக்கிட்டு நிக்குது இங்க மண்டையில வேலை வாத்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க எடுத்து விடுறோம். ஓகே. சரி, ஓகே. நீங்களும் எப்படி சொல்றது, இது இன்னைக்கு என்ன கிழமை சாந்தா? இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு 1ஆம் தேதி. அப்படி என்ன டேட்டை சொல்லியிருக்கா? 1ஆம் தேதி சனிக்கிழமை. இது அதாவது குடும்பத்தின் நலப்பறை இல்லாட்டி இந்த சாந்தா ஏதாச்சும் ஒரு சேனல்ல நாங்கள் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள லைவ் வருவோம். முடிந்தவர்கள் உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. இந்த மொகர கட்டைகளை பார்க்கணும்னு தோணுனவங்க வாங்க. இந்த மொகர கட்டையை பார்க்கணும். அங்கே பாப்பியோ? நீ அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கன்ற நினைப்புல சொல்லிட்டேமா. நீ அங்கிருந்து என்னை பாப்போம்னு எனக்கு தெரியாம போச்சு. ஓகேவா? சரி, ஓகேங்க. பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்ங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த சுடியை எடுத்தேங்க. நீ டிசைன் அப்புறம் காமிப்பியாமா? ஆளுக்கு தக்கலாம் பேண்ட் வாங்குறது இல்லையாமா? இது என்னமா என்னையோட வளர்த்து கூட இது எப்படி பண்ணி போ? இதுக்கு தான் பதில் அன்னைக்கே சொன்னேன். இந்த பக்கத்து வாங்க. இது சூரி பேண்ட் அல்ல, என்ன சுங்கிடி பேண்ட்னுக்கிட்டு இது என்ன ஒரு அளவு இல்லையா? இதெல்லாம் என்ன ஒன்னே மாதிரி 4 பேரை நேரம் நிக்க வச்சு போடலாம். ஆளே மொத்தம் வளர்த்தி எவ்வளவு இருக்கு போலன்னு நீங்க சொல்லணும். இவ்வளவு வளர்த்தி இருக்கிறியா நீனு?
உன்னை விட இந்த பேண்ட் கொஞ்சம் வளர்த்தியாத்தாம இருக்குது. இப்படித்தான் இருக்கிறேன். ஆளு வளரலன்னா என்ன அறிவு கொஞ்சமாவது வளர்ந்துருக்குல்ல. வளர்ந்துருக்கு. ஆளுக்கு என்னது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்க. சரி, இதை சொல்ல அந்த மேட்டரே விட்டுருவேன். இங்க இருங்க, இந்த ட்ரெஸ்ஸு வாங்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி தான் நான் முத அலசியிருக்கேன். அலசினதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒயிட், இந்த நீல கலரு அந்த ஒயிட்டில் பிடிக்குது. கலரு போகுது, இந்த கலரு இந்த ஒயிட்டில் பிடிச்சிருச்சு. மும்புட்டுக்கு இதை நான் கையில் தான் துவைச்சோம். கையில் துவைச்சதுக்கு இப்படி கலர் போயிருச்சே, ஐயோ. அது மாதிரி இந்த மாதிரி உடுப்புகளை பார்த்து வாங்கும்போது கவனமாக வாங்குங்க. 600 ரூபாய்க்கு வாங்கினா அப்படி தானே இருக்கும்னு. 600 ரூபா 1000 ரூபான்னு காசு பெரிய மேட்டர் இல்ல. என்னன்னா ஓவர் இந்த நீல கலர், ஓவர் நீலம் தான் தொடக்கத்துல ஒரு 2-3 அலசுக்கு பிடித்தான். அதுக்கு ஒயிட்ல புடிச்சிருச்சே, இந்த நீல கலர் எல்லாமே ஒயிட்ல புடிச்சிருச்சு. தெரியாது ஒயிட்ல எல்லாருக்கும் இந்த மாதிரி. நீ இருக்கிறியே, நீ தான் ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டே இருந்தியே, போட்டதுல இருந்து குண்டா தெரியுது, இனிமே இதை போட மாட்டேன், போட முடியாமலே போச்சு. இல்ல போடலாம், ஆனா என்ன மொத்தமா ப்ளூ கலரா தெரியும், அவ்வளவு வித்தியாசம். ஆனா இப்படி கலர் ஒட்டி பிடிச்சிருச்சே, நீல கலர் வந்து அந்த ஒயிட்ல ஒட்டி பிடிச்சிருச்சு. இதே மாதிரி ட்ரெஸ் யாராவது வாங்கி உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அனுபவம். ஆனா பாத்துக்கங்க, இனிமேல் யாரும் இந்த மாதிரி இது வாங்காதீங்க, ஓகேங்களா?